ஏற்கனவே பார்க்கப்பட்ட அந்த தேவ செய்திகளை இந்த லாக்டவுன் வரும்போது சில செய்திகள் கொடுத்து அதில் ஒரு பகுதியை நான் மறுபடியும் உங்களிடத்தில் வேறு ஆங்கில உங்களோட பகிர்ந்து கொள்ள நான் சுத்தமாக இருக்கேன், விருப்பப்படுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 19 வசனத்தில். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்துப் போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, 3 நாள் இதை நான் எழுப்புவேன். ஹல்லேலூயா. இது இந்த தலைப்பில் நான் உங்களுக்கு மெசேஜ் கொடுத்துருக்கிறேன். கட்டப்படாத ஆலயம் என்று சொல்லப்படுகிறதான அந்த தலைப்பில் உங்களுக்கு செய்தி கொடுத்துருக்கிறேன். பூட்டப்படாத ஆலயம். அதே பகுதியில் 1-2 பார்த்தோம். பூட்டக்கூடிய ஆலயம், பூட்டக்கூடாத ஆலயம் என்று சொல்லி. பூட்டக்கூடிய ஆலயம் எது என்று சொன்னால், கர்த்தர் சொன்னார், இந்த ஆலயத்தை இடிச்சு விடுங்க. ஆலயத்தை இடிக்கலாம், ஆலயத்தை கட்டலாம், ஆலயத்தை பூட்டலாம். அது மாம்சமாக கட்டப்பட்டிருக்குமே ஆனால், மாம்சமாய் கட்டப்பட்டிருக்குமே ஆனால் அதை எதுனா யாருன்னா அப்படின்னா செய்ய முடியும், கூட்ட முடியும், இடிக்க முடியும், என்னென்ன பண்ண முடியும். ஆனால் மாம்சம் அல்லாமல் கட்டப்படுகிறதான ஆலயங்கள் இருக்குமே ஆனால் அதை ஒருவனும் ஒரு அதிகாரமும் கூட்டுவதற்கோ அதிகாரம் கட்டவே கிடையாது. அது யார் மாத்திரம் அதிகாரம் உண்டு? யார் மாத்திரம் அதை இடிக்க முடியும்? அதை நன்றாக போடணும். மனுஷர் கையப்பட்ட ஆலயம், ஆனால் மனுஷர் கையால் கட்டப்படாத வாசிக்கிற 1 புத்தகம் 3வது 16 வசனத்துல என்ன பார்க்கிறோம்? நீங்களே தேவனுடைய பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம், தேவனுடைய வீடு, தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயத்தை யாராவது ஒருவர் பூட்ட முடியுமா? தேவனுடைய ஆலயத்தை யாராவது பூட்ட முடியுமா? கட்டாயம் முடியாது. இந்த மெசேஜ் கொண்டு வச்சு உங்களுக்கு அதில் ஒரு பிரான்ச் நான் வரேன், போட்ட முடியாது. ஹல்லேலூயா. அதுதான் நீங்கள் தான் அந்த ஆலயம் என்று வேதம் சொல்லுங்க. 17 வசனத்தில் வாசிக்கலாம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். அவன் தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். கர்த்தர் ஹல்லேலூயா. சந்தோஷமா ஹல்லேலூயா. நீங்கள் தான் தேவனுடைய பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறீங்க. வானத்து பூமி அடாசராசர சிருஷ்டித்த தேவன், வானம் பூமியும் அதிபதி அவர் தான். அப்போ அவருடைய ஆலயம் தான். அவர் ஞாபகத்த ஒரு எல்லாமே அவரால் அன்றி பூமியில ஒரு அதிகாரமும் இல்லை, ஒரு சட்டம், ஒரு அதிகாரம் இல்லை. அப்படின்னா அந்த தேவனுடைய ஆலயத்தை ஒருவர் கூட்ட முடியுமா? அவர் தான் சட்டத்தையே வைக்கிறார். அப்போ அந்த தேவனுடைய ஆலயத்தை கூட்ட முடியும், அந்த சட்டத்தை அவங்க கொடுப்பாங்க, ஒரு கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. அப்போ இங்கே பூட்டப்படுகிறது என்று சொன்னால் மாம்சமாய் கட்டப்படுகிற இந்த ஆலயங்கள் அதான் கட்ட சொன்னால் இதை இடிச்சுட்டு எங்களுக்கு கவலையே இல்லை, அது பூட்டிடு கவலையே இல்லை, அதை கட்டிடு கவலையே இல்லை. ஏன்னு சொன்னால் பூட்ட முடியாத ஆலயங்கள் உண்டு. ஹல்லேலூயா. இது ஏற்கனவே கொடுத்த செய்தி. இப்போ நம்ம என்ன பார்க்கிறோம்? அதே 17 வசனத்துல பி வாசிங்க. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். தொடர்ந்தா நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். இல்ல அது முதல்ல மட்டும் வாசி. ஒருவன் தேவனுடைய ஆலயம், ஒருவன் who is that person? யார் அந்த ஒருவன்? இப்போ வாசிங்க. ஒரு 3 பகுதி வாசிட்டு நம்ம இந்த மெசேஜ் போக போகிறோம். 17 வசனம் அப்போஸ்தலர் படி 17-30 வசனம். 17-30 வாசம். அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தால், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லோருக்கும் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி உலகத்தில் எல்லாருக்கும் கட்டளை கொடுக்கிறார். எல்லாரும் தேவ ஆலயமா மாறணும், எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாகணும். ஒருத்தராகிலும் அடைந்து போவது தேவனுடைய சித்தம் அல்ல. இந்த பூமியில் எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் தேவனுடைய
சென்ற மெசேஜில் என்ன தான் பார்த்தோம்? என்ன மெசேஜ் பார்த்தோம்? சென்ற தலைப்பு பூமியில் இருக்கிற எல்லாரையும் தேவன் நேசிக்கிறாரு. ஏன்னா செல்ஃபோன் இப்படி நேரம் பேசினாலே பாதி மறந்துடுங்க, முக்காசு மறந்துடுவீங்க. இன்னும் செல்ஃபோனில் இந்த மூலமாக நீங்கள் கேட்டீங்கன்னா ஏன்னா தாட்சினையும் கேட்பாங்க, அங்கே வேறு ஏதாவது பேசணும், குழந்தை பேர் கொஞ்சம் விளையாடிட்டு தொட்டில் ஆடிட்டு இப்படி கேட்டால் எனக்கு என்ன இருக்கும்? அந்த தலைப்பு யாருக்கும் ஞாபகம் இல்லை இல்லையா? அப்போ தலைப்பு தான் நான் கேட்டேன், வசனங்களும் நான் கேட்டேன். அப்படி என்றால் நீ இந்த பூமி முழுதுமாய் கர்த்தர் நேசிக்கிறாரா அப்படின்ற தலைப்பில் பேசணும். எது ஞாபகம் அதிகமாக பார்க்கும் போதே தெரியுது, அப்படி ஒரு மெசேஜ் கொடுத்தீங்களான்னு. சரி, அப்போ அது தேவன் இந்த பூமியை நேசிக்கிறார், எல்லா ஜாதியான நேசிக்கிறார். ஒரு மகா பரிசுத்தமான இறக்கத்தில் ஐசனுள்ள ஒரு தேவன் தான். அதனால தான் இந்த உலகத்திற்கே ஜீவனை கொடுத்தாருன்னு சொல்லி அந்த தலைப்பை நம்ம பார்த்தோம். உலகத்துக்கே ஜீவனை கொடுத்து சாவக்கட்டு பாவக்கட்டுன்னு மரண கட்டிலிருந்து விடுதலை ஆக்கி வழியை வகுத்து போதனை கொடுத்து போயிட்டாரு. இப்போ நம்ம வாசி கேட்கிறோம், என்ன வாசிக்கிறோம்? எல்லாரும் மனம் திரும்பும்படி, உலகமே மனம் திரும்பும்படிக்கு மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை, எல்லாருக்கும் கட்டளை. கொஞ்சம் மனம் திரும்ப இல்லை, கட்டளை. நீ மனம் திரும்பு, என் பிள்ளைய மாதிரி சொர்க்கத்துக்கு வந்துடும். வழி ஒரே வழி தான், 1008 வழி கிடையாது, ஒரே வழி. அப்போ அந்த வழியில் வரணும், தேவனுக்கு விருப்பம். ஆனால் என்ன நடக்குது? அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்க. ரோமர் நிருபம் 6வது அதிகாரம் 5-11 வாசி. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கும். அவருக்கு நான் அப்படியே விளக்கமாக சொல்லிடுறேன், வேகம் நான் முடிக்கணும். அவர் மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போமானால் அவர் உயிர்த்தெழுதலையும் இணைக்கப்படுவோம். முதல் மனம் திரும்புதல். ரெண்டாவது நீ என்ன பண்ணணும்? உலகத்திற்கு சுருக்கமாக சொல்றேன், உலகத்திற்கு மறிக்கணும். பாவத்துக்கு மறிக்கணும் ஏதோ நினைக்கிறோம். இன்னைக்கு டோட்டல் அப்படிதான் போயிட்டு இருக்குது. அது இல்லையா? நான் இது கொஞ்சம் மீறி இந்த மெசேஜுக்கு வந்துக்கிறேன். ஆக்சுவலாக கர்த்தர் வெளிப்படுத்தின காரியம் வேற ஒரு காரியம். அது வாரம் முழுசுமா அதுதான் எனக்கு வந்து நேற்று கூட எனக்கு அது மனசில் லாஸ்ட் வீடியோக்கில் கூட வந்தது. சரி அப்படி மாற்றி கொடுத்துடலாமான்னு கூட நினைச்சேன். இன்னைக்கு அதிகாலை ஜபத்துலேயும் அதான் வந்தது. சரி நான் தப்பு பண்ணுறேன்னு நினைக்கிறேன், என்ன ஐடோனும். சரி, ஏன்னா அது வந்து அந்த தலைப்பு நான் சொன்னேன்னா மற்றொரு குற்றப்படுத்துகிற அந்த காரியங்கள் குறித்து வெளிப்படுத்தினார். பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணோம், அடுத்தவங்க குற்றப்படுத்துவோம். அந்த தலைப்பு எல்லாரும் மெசேஜ் கொடுத்துருந்தாலும் அது ரொம்ப சொன்னாங்க, கருத்து சித்தமான அடுத்தவரை பார்க்கலாம். சரி, இப்போ எல்லாரும் கிறிஸ்துக்குள் என்ன பண்ணப்படணுமோ கிறிஸ்துவ சாயலில் இணைக்கப்படுவோமானால் அவர் உயிர்த்தெழுதல் சாயலிலும் அப்போ கிறிஸ்து என்ன இருக்கிறாரு? அப்போ வார்த்தையில நீ இணைக்கப்படுவாயானால் ஆமாம், அந்த வார்த்தைக்கு அவன் என்ன பண்ணும்? ஆமாம், எதை வச்சு எழுப்போம்? பரிசுத்த ஆவியானவரை வைத்து தான் எழுப்பது. இந்த மெசேஜ் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். உயிர்ப்பிப்பதற்கு எதுதான் நமக்கு தேவை? ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உயிர்ப்பித்தது எது? பரிசுத்த ஆவி. இந்த மெசேஜில் கேட்டிருக்கீங்க. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உயிர்ப்பித்தது பரிசுத்த ஆவி என்று சொன்னால் உனக்கு எனக்கும் அதே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ரொம்ப விரும்புங்க, எதிர்பாருங்க, கேளுங்க. வேற எது கேட்குறீங்க இல்லை ஜபத்தில்? ஆவியானவரே எனக்கு வாங்க, நீங்க எங்க குடும்பத்துக்கு வாங்க, என் உள்ளத்துல வாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கேளுங்க. எஸ்அப்பாருடைய ஆவி அது எனக்கு கொடுங்க, ஒவ்வொருத்தரும் கேளுங்க. நிச்சயமாய் அந்த ஆவியானவர் வந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார், சகல சத்தியத்துக்கு உங்களை வழி நடத்துவார். கடைசி காலத்தில் அந்த ஆவியானவர் உங்களை எழுப்பி உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போக முடியும். அல்லேலூயா. சரி, இப்போ வாசம் முடியும். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாத, இனி நம்ம பாவத்துக்கு உலகத்துக்கு ஊழியம் செய்யாமல் பாவ சரீரம் ஒழிந்து போகப்பட்டு நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். பழைய மனுஷன், அதாவது பழைய மாம்ச சண்டை, மாம்ச சொல்லு, மாம்சமான எல்லா காரியத்தையும் என்ன பண்றோம்? சிலுவையிலே அறையப்பட்ட மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. மரித்தவன்
எதுக்கு மரித்தவன்? பாவத்திற்கு, உலகத்திற்கு. ஹல்லேலூயா. ஏன் அந்த உலகம்னு சொல்லி உங்களை டச் பண்ணிட்டே வரானாக்கா நீங்க வந்து ஏன்னு சொன்னாக்கா, நேற்று ஈவினிங் ப்ரேயரில் தான் நினைக்கிறேன், கத்திய சிங்கம் யாரை விழுங்கலாம்னு சொல்லி வகை தேடி செய்கிறான். இன்றைக்கு ரொம்ப சுலபமாய் ஒரு மனுஷனை கப்பி அவன் இழுத்துட்டு போகிறதுக்கு, பாவத்தில் இழுத்துட்டு போகிறது, சாபத்தில் இருந்து மரணத்துக்கு இழுத்துட்டு போகிறது ஒரே ஒரு வழி என்ன தெரியுங்களா? இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருக்குள்ள இருக்கிற சத்தியத்தில் பயந்து நீங்கள் ஓடி வந்திருக்கிறீங்க, கர்த்தர் வசனத்தை கேட்கவும் ஜெபிக்க வந்திருக்கிறீங்க. ஜெபிக்காத சோம்பேறியா சுற்றி இருக்கிற அவங்களெல்லாம் ஒரு கூட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சத்தியத்தை பயப்படாமல் கீழ்ப்படியாமல் இருக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. இப்போ கத்திக்கிற சிங்கம் பிசாசு யாரை விழுங்கலாம் பார்ப்போம், யாரை விழுங்கலாம் பார்ப்போம். அவனையா உங்களையா? பிசாசு உங்க மேலதான் கண்ணா இருப்பான். அதுக்காக பயந்து கூடாது. அவனை ஒழிச்சு கட்டுறதுக்கு தான் தேவன் என்ன பண்ணிக்கிறார்? உங்களே வேலை பண்ணிக்கிறார். ஹல்லேலூயா. அவனை ஒழிக்கணும். அவனை ஒழிக்கிறான். அவனை மாத்திரம் இல்லை, அவன் யாரெல்லாம் எடுக்கிறானோ, யாரெல்லாம் நோட்டுறானோ அவங்களெல்லாம் காப்பாற்றுவதற்காக தேவன் உங்களை என்ன பண்றாரு? இன்றைக்கு தேவ செய்தி கேட்டு தேவ பரிசுத்த ஆவி பெற்று நீங்க வேலைப்படணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க வேலைப்பட்டு மற்றவங்களை வேலைப்படணும். சரி, இப்போ அதான் சொல்லி ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். அவர் கிறிஸ்துவோடு நம்ம மரித்தோமானால் கிறிஸ்துவோடு கூட எழுந்து நீங்கள் பிழைத்திருப்பீர்கள். அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்க. இது முதல்ல பார்த்தோம் மனந்திருப்பல். ரெண்டாவது என்ன பார்க்கிறோம்? நம்ம பாவத்துக்கும் உலகத்திற்கு மறிக்கிறது. மூன்றாவது வசனத்தை பாருங்க, ரோமர் 8வது அதிகாரம் 11வது வசனம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பின பரிசுத்த ஆவி உங்களில் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர், கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற, நல்ல காரியம், உங்களில் வாசமாய் இருக்கிற நம்முடைய ஆவியினாலே, நம்முடைய பரிசுத்த ஆவி. இது நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்துவின் ஆவி, பரிசுத்த ஆவி, தேவனுடைய ஆவி, அது நமக்குள்ள, நம்ம குடும்பத்துல நம்மோட கூட இருக்குமே. ஆனால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை, பாவத்துக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, சாபத்துக்கும் பாவத்திற்கும் அழிஞ்சு போறதுக்காக இருக்கிற நம்ம சரீரத்தை பரிசுத்த ஆவியானவர் கொண்டு என்ன பண்றாரா? உயிர்ப்பிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, அது இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? முதல்ல மனதிரும்புதல், ரெண்டாவது வேதத்தை வாசித்து தியானித்து நம்ம என்ன பண்றோம்னா மனம் திரும்பணும். மனம் திரும்பி வந்து நம்ம என்ன பண்றோம்? பாவத்திற்கு மறிச்சு, உலகமோ உலக இச்சை, உலக பெருமை, கௌரவம் எல்லாத்துக்கும் மறிச்சு எதுக்குள்ள பழையிட்டு இருக்கிறோம்? ஆமா, அவருடைய நீதி, அதாவது வசனத்துக்குள்ள நினைச்சு இருக்கும் பொழுது நமக்குள்ளாய் பரிசுத்த ஆவியானவர் வருவார். ஹல்லேலூயா. அப்போ நீங்க வேதத்தை வாசித்து தியானிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றார்? உங்களுக்குள்ள வருவார், உங்கள் குடும்பத்தில் வருவார். அதுக்கப்புறம் எந்த காரியத்துக்கு நீ என்ன பண்ண தேவையில்லை, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. சரி, இப்போ இதை பார்த்தோம். இதுதான் வந்து தேவனே சொல்றார். இப்படிப்பட்ட சூழ்நிலை, எது ஆலயத்தை இடித்து விடுங்க, இதை நான் 3 நாள்ல எழுப்பேன். அந்த மூன்று காரியங்களை வச்சு தான் நான் இதை சொன்னேன் உங்களுக்கு. எது? மனதிரும்புதல், ஆகுமறிதல், ஆவியானவர்களை ஒழிப்பித்தல். இதுதான் கர்த்தர் இதில் சொல்லப்படுகிற காரியத்தை. இப்போ நம்ம முக்கியமான ஒரு பாயிண்ட் பார்த்தோம். அதே வாசிங்க 1 Corinthians 3வது அதிகாரம் 17வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். 1 Corinthians 3வது அதிகாரம் 17வது வசனம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். நாம் சென்ற மெசேஜில் என்ன பார்த்தோன்னு சொன்னேன்? பூட்டக்கூடிய ஆலயம், பூட்ட முடியாத ஆலயம். இப்போ பூட்ட முடியாத ஆலயமா நீங்கள் இருக்கிறீர்கள், நாம் இருக்கிறோம். அது சொன்னேன். அது வேற யாருன்னா இடிக்கலாம், கட்ட சொல்லாது, இடிச்சுடு அதை நாத்த மட்டும் கூட்டிட்டு என்னென்ன பண்ணிக்கோ. கர்த்தர் அனுமதிச்சாரு.
கர்த்தர் அனுமதிக்கிற ஒன்றும் யாரும் இல்லை. கர்த்தர் அனுமதிச்சாலே பூட்டப்பட்டது. பூட்ட முடியாத ஆலயம் அப்படின்னு சொல்லி மெசேஜில் பார்க்கணும். அப்படி என்றால் பூட்ட முடியாத ஆலயத்தை பூட்டக்கூடிய ஒருவன் இந்த உலகத்தில் உண்டு. அல்லேலூயா. அப்படி பூட்ட முடியாத ஒரு ஆலயத்தை பூட்டக்கூடியவன் ஒருவன் உண்டு. அந்த ஒருவன் யார்? அல்லேலூயா. அவ்வளோ தெளிவாக இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வேற யாராலையும் என்ன பண்ண முடியாது, அந்த ஆலயத்தை நீயா பூட்டிக்கினாதான், நீயா விழுந்து போனாதான், நீயா இடிக்கப்பட்டிருந்தாதான். ஒரு அதிகாரமும் உலகத்துல இல்லை இந்த ஆலயங்களை இடிப்பதற்கும் பூட்டுவதற்கும். ஆனால் ஒரே ஒருத்தருக்கு தான் இருக்குது. அது யாருன்னா நீங்க தான். அதை மறுபடியும் யாரை ஒருத்தர் வாசிங்க. அதே 17. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனே முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. நீங்கள் ஆலயமா இருக்கிறீங்க. அந்த ஒருவன் யார் அப்படின்னா நீங்கள் இடம் கொடுத்தாதான் சாத்தான் இடமும். நம்ம இந்த 3 வசனத்தை படித்தோம். மனம் திரும்புதல், பாவத்துக்கு மறிச்சு, உலகத்துக்கு மறிச்சு, இந்த ஆவிக்குள்ளா நீங்கள் பிழைத்திருக்கிறீங்க. ஆலயம் எழுப்பிடுச்சு. இந்த 2 காரியம் செய்யும் பொழுது, மறிக்கும் பொழுது நீங்கள் ஆவியானவரோடு எழுப்பப்படுறீங்க. பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால இந்த பூமியில இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அப்படி என்றால் மறுபடியும் அதை எழுந்து போக செய்யறதுக்கு எது வரும்? முதல் படிச்சோமே 2வது காரியம், ஒழுக்கமோ பாவமோ அது இது, இந்த ஆசை அந்த ஆசை இச்சைகள். அவன் படிக்கிறான், இவன் படிக்கிறான், அவன் படிக்கிற இப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுது, நம்மளுடைய கண்கள்லாம் அங்க போகுது. அப்ப என்ன ஆகுது? எது பரிசுத்த ஆவி உன்னுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ண முடியும்? நீ உள்ள நிறைய அன்வான்ட் பாவம், சாபம், பிசாசு இடம் கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாரு? துக்கப்படுறாரு. இதனால் செய்தியை கூட்ட முடியாத ஆலயங்கள் யார் அப்படின்றது. அப்போ பரிசுத்த ஆவி துக்கப்படுறாரு. இப்போ வாசிங்க எபேசியர் நிருபம் 4வது அதிகாரம் 30வது வசனம். அன்றையும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். அல்லேலூயா. அப்போ முத்திரையாக நன்ற வருகிறோம். முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாது. என்ன பண்ணப்பட்டீங்க? நீங்க முத்திரை போடப்பட்டு எதுக்கு நீங்க ரைட்டா அந்த சொர்க்கத்திற்கு ரைட்டான ஒரு முத்திரை குத்தியாச்சு. அல்லேலூயா. இது வெளிப்படுத்துற சுவிசேஷம் அட்டாச்மெண்ட் நிறைய பேசலாம். வருங்காலங்களில் நம்ம பேசிக்கலாம். ஏன்னா முதிரிக்கப்பட்டவர்கள் மாத்திரமே என்ன பண்ணப்படுவார்களா? வெளிப்படுத்துற சுவிசேஷம் சொல்லுது, அவர்கள் செலக்டட் பர்சன், அவர்களே பரலோக ராஜ்யத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள், தேவனோடு கூட இருப்பார்கள். அவர்கள் திருப்பி பூமிக்கு வருவார்கள். பூமியை என்ன பண்ணுவாங்க? நியாயம் தீர்ப்பாங்க. நல்லா படிச்சுக்கோங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில் சும்மா ஏதோ போன சேர்ந்தேன், ஞானஸ்தானம் எடுத்தேன், அல்லையா சோதனை இது போச்சு, நான் போய் சேர்ந்தேன், நல்லா ஆசீர்வாதமாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், ஜாலியாக இருக்கிறேன். இது கிறிஸ்தவ வாழ்க்கையே இல்லை. பூமியில் என்னன்னா இருக்கட்டும், என்ன பிரச்சனையாக இருக்கட்டும், சமாளிக்கக்கூடிய தைரியம், பலத்தையும் சக்தியும் உடையவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அவர்கள் ஜெயித்த பின் பரவாயில்ல போவாங்க. மறுபடியும் என்ன பண்ணப்படுவாங்க? பூமிக்கு அவர்கள் வருவார்கள். நீங்க திருப்பி இந்த பூமிக்கு வருவீங்க. சில உயிரோடு இருந்து வருவார்கள். மறுபடியும் ஒரு சில நம்ம மறித்த பின்பாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? பூமிக்கு வர போறோம். ஒட்டுமொத்த பூமியை நீங்க என்ன பண்ண போறீங்க? ஆமா, எனக்கு எலெக்ஷன் வரும்போது அடுத்த வருஷம் எத்தனை வருஷம் இருக்கிறான்? 5 வருஷம் இருக்கிறான். கொஞ்சம் இடமட எதனால ஒரு 10 வருஷம், இப்படியே ஒரு 5 வருஷம் 10 வருஷம் தான் அவனுக்கு. ஆனால் நீங்க இந்த பூமியை எப்படி ஆளுகை செய்வீங்களா? 1000 வருஷம் இந்த பூமியை நீங்க அரசாளுவீங்க, நியாயம் தீர்ப்பீங்க. வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எழுத்துக்கள் கூட வாசிக்கலாம். லூக்காஸ் சுவிசேஷம் 8வது அதிகாரம் பாருங்க. நீங்களே இந்த பூமியை நியாயம் தீர்ப்பீங்க. வாசிங்க.
ஆமாம் வாசி. 1 கொரிந்தியர் 6:2 பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று. பரிசுத்தவான்கள் நீங்க தான். பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? கேள்விக்குறி. நல்லா கவனிங்க. உங்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறாரு, பரிசுத்தவான்கள் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கிறது. நீங்க தான் இந்த உலகத்தை என்ன பண்ண போறீங்க? ஆமா, அது யாருன்னா இருக்கட்டும், சாதாரண ஒரு ஆள் இருந்து நம்ம நாட்டிலேயே பெரிய டாப் லெவலில் இருக்கிறாங்க, எல்லாரையும் நியாயம் தீர்க்கிறது நீங்க தான். நல்ல சாதாரணவங்களை அல்ல, நீங்க நன்றா விலை கொள்ளுங்க. இப்ப பார்த்து சாதாரண நினைக்கலாம், மனுஷர்கள் அவங்களை மற்றவங்க ஏதோ ஒன்று நினைக்கலாம். இவங்களா ஏதோ அலையில கூட்டம் அப்படி ஏதோ சொல்லி போட்டோம். பட் ஒரு நாள் வரும், யாரும் ஒன்று கேள்வி 2 லட்சம் உங்க குடும்பத்துக்கும் உங்களுக்கு எதிராக யார் வந்தாங்களோ அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாரு? நீ தான் என்ன பண்ணுவாரு? நாளைக்கு நீ கர்த்தருக்குள் வாழ்ந்தா நீ தான் அவங்கள, இதுல சந்தேகமே இல்லை. கர்த்தர் ஹல்லேலூயா. அதுதான் நடக்கும். நீ அப்படிதான் செய்வ. நீ வாழ பொறுமையா இருந்தா கூட இன்னைக்கு பொறுமையா இருக்கலாம், அன்னைக்கு நாளைக்கு என்ன பண்ணுவேன்? வேத வெளிப்படுத்த வேதத்தை சொல்லப்படுது, வானபூமி அழிந்தாலும் அவருடைய பரிசுத்த வேதமாக ஒரு புள்ளி எழுது கூட குறையாது. இதுல அப்படியே சொல்லணும், நீ தான் அந்த உலக நியாயத்துக்கு கர்த்தர் என்ன பண்றாரா? உடனே அந்த பரிசுத்தவான்கள் என்ன பரலோகராஜ்யம் போயிட்டு அவர்களை என்ன பண்றாரா? பூமியில கொண்டு வந்து நியாயத்துக்கு வர கையில என்ன கொடுக்குறாரா? உடனே இரும்பு கொள்கை போயிடுங்க. முதல் மோதிரம் கொடுக்குறாரா? 2வது அந்த ராஜா கிரீடம் கொடுக்குறாரா? 3வது செங்கோல். ஆட்சி செய்கிற யார்? ராஜா கையில் இருக்க வேண்டியது செங்கோல் கொடுக்கிறார். இதுதான் உங்களுக்குலாம் பரிசுத்தவான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு கொடுக்கிறார். அப்போ ஆளுகை செய்யும். அதுக்கப்புறம் என்ன பண்றாரா? அப்புறமா என்ன பண்றாரா? கையில இரும்பு கோலை கொடுத்துறாரா? எதுக்கு? அடிச்சு நொறுக்கிறதுக்கு தான். பின்னி விடணும். ஒரு கணவன் மனதிற்குள்ள அவர் ரட்சிப்பட்டு வரல, அவர் ஒரு ரட்சிப்பு தொல்லையா இருக்கிறாங்க அப்படின்னா நியாயத்திற்குள்ள என்ன பண்ணுவேன்? ஐயோ ஆறு கணவனே இங்கேயா இருக்கிற இந்த பொம்பளைய மாட்டிக்கிட்டேன், கர்த்தர் நான் மேலே போயிட்டேன் அப்படிலாம் நீ பேச மாட்டேன். என்ன பண்ணுவ? நீ என்ன பண்ணுவ? மாத்துவ. ஆகவே இன்னைக்கு மன திருப்பி கணவன் மனைவி எல்லாரும் என்ன ஆயிடுங்க? இப்போ அதான் நடக்குதுன்னு இருக்கிறேன். பாவம் பாசுது. சரி, ஜெயித்து கொள்ளுங்க. அப்போ அதே மாதிரி மனைவர் இருந்தாலும் சரி, கணவன் பிள்ளைகள் அப்படி இருந்தாலும் பிள்ளைகள் மனதிற்குள்ள பெற்றோர் கீழ்ப்படியில நடக்கல அப்படின்னா ஒரு கர்த்தர் வருகை சீக்கிரம் வந்துச்சுன்னா நீங்க எடுத்துக்கொள்ளப்பட்டீங்கன்னா அடுத்தது என்ன? அவங்களுக்கு கைவிடப்பட்டவங்களுக்கு என்ன கதி? அடிச்சு நொறுக்கிறது தான். பிள்ளைகள் அடுக்கலாக என்ன பண்ணுவாங்க? பெற்றோர் தான், ஐயோ என் மகப்பா, ஐயோ என் மகளை நான் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? அடிச்சு அதுக்கு தான் இரும்பு கோல் கொடுக்கறது. எதுவா? பானைகள் அடிச்சுங்க. வசனம் சொல்லுது, பானை அடிச்சு கொடுக்குறவங்க. அப்படி ஆளுநர் செய்கிற ஆட்சி செய்கிறவர் நீங்கள் தான். சாதாரண உங்களை இடம் போடுறாதீங்க. உங்களுக்கு பார்க்கறது வந்து சாதாரணமாகவே நினைச்சிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் ஹல்லேலூயா சொல்லுங்க. ஏன் கொஞ்சம் பேர் சொல்லுங்க சார், தைரியம் இருக்கா சார்? மெசேஜ் புரியுதுங்க. சரி, அப்போ நீங்கள் இந்த பூமியை ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கிறீங்க. 5 வருஷம் இல்லை, 10 வருஷம் இல்லை, 5 வருஷம் இல்லை, கோடியாக பணம் செலவு பண்ணி ஏதோ ஆட்சியில் வைக்கிறாங்க. அந்த இல்லை, நிரந்தரமாக ஆளுகை செய்வது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு யாரும் என்ன பண்ண அந்த நாளில் யாரும் என்ன பண்ண முடியும்? ஆமாம், இங்கே நிறைய மந்திரிகளாக செத்து போட்டாங்க, நிறைய முதலமைச்சர் நிறைய பேர் சுட்டு சாவடிக்கிறோம். அது எதுல சாவடிக்க முடியாதுங்களா? எது சாவடிச்சுருக்குது? கொரோனா வந்து சாவடிச்சுருக்குது கொத்தா இல்லையா? நான் வாழ்ந்துட்டு சொல்லி நினைச்சிருவேன், இன்னைக்கு வராமல் நினைச்சிருந்தது. ஆகவே பூமியில் கேரண்டி இல்லை. ஆனால் தேவன் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? நிரந்தரமான ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கை. சரி, ஆகவே அந்த கடைசி வசந்த வாசி முடிச்சிருங்க. எப்படி சார்? 4வது அதிகாரம் 30 வசனம் டக்குனு வாசி. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். பரிசுத்த ஆவியை அவர் உங்களுக்குள்ள வராது, உங்களோட கூட இருப்பாரு. ஆகவே அவரை துக்கப்படுத்தாமல் நீங்க இருக்கணும். கர்த்தர் ஆசனம். அது ஒரு வசனத்தை நம்ம வேக வாசம் முடிக்கலாம். எப்படி பரிசுத்த ஆவியை நீங்கள் துக்கப்படுத்த கூடாது? ஹவு வாசிங்க. அப்போஸ்தலர் பணியில் 5வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். சில காரியங்கள் இருக்குது, நிறைய இருக்குது.
நான் அந்த சுருக்கமாகவே சொல்லிடுறேன், அப்படியே சொல்லிடுறேன். அப்போஸ்தலர் பவுல் பார்த்தா 5வது அதிகாரத்தில் என்ன பண்ணாங்க? அனனியா சபையார் என்ன பண்ணாங்க? அவர்களே பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன பண்ணாங்க? பொய். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் இது எதை கம்பேர் பண்ணோம்னா, நம்ம முதல் படிச்ச பாருங்க 3 பகுதியாக இந்த ஆலயத்தை எழுதி விடுங்க. இதில் நான் மூன்று அந்த 3 தான் இங்கே மென்ஷன் பண்ணி காட்டின உங்களுக்கு. ஒன்று மன திரும்புதல், 2வது என்ன பண்ணணும்? மறித்து உலகமோ உலக இச்சை இவைகளெல்லாம் நீங்க மறித்து இருப்பீர்கள், மறித்து இருக்கிறீங்க. ஆகவே என்ன பண்றோம்? மறுபடியும் நீங்க மறித்து போனது பாவத்துக்கோ சாபத்துக்கோ அசுத்தத்துக்கோ நீ மறித்து இருந்தாலுமே மறுபடியும் அவன் என்ன பண்றான்? அந்த பழிசை கொண்டு வந்து உங்களுக்கு புகுத்தும்படி சாத்தான் கிரியை செய்வான். அதாவது இங்க என்ன பார்க்கிறோம்? அந்த எதெல்லாம் கொண்டு வருவான்? உலக பிரகாரமான அந்த அந்த காரியங்களுக்கு இடம் கொடுத்தீங்கன்னாக்கா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, மறுபடியும் உங்களை அந்த ஆலயத்தை என்ன பண்ணுவான்? அவன் போட்டுறதுக்கோ இடிக்கிறதுக்கோ அதை நாசப்படுத்துவதற்கோ அவன் வருவான். உலகத்தில் யாருக்கும் அதிகாரம் இல்லாத உங்களுடைய தேவ ஆலயாகிய உங்களை என்ன பண்ணுவான்னா, உங்களை வைத்தே அந்த ஆலயத்தை போட்ட வைப்பான். முடிஞ்ச நிரந்தரமாக போட்டி விடுவான். விழுப்பின் பெண்மாட்சி அடைஞ்சு போயிடுவாங்க. ஆகவே தான் இந்த வேதம் நமக்கு எச்சரிக்கிறது என்னென்னலாம் வரும் அப்படின்ட்டு. என்னென்ன வரும் அப்படின்னு ஜெனரலாக கூட சொல்லலாம். பாருங்க, 5வது இடத்துல என்ன சொன்னால் பொய் எடுத்துகிட்டு வரும். அப்புறம் அடுத்தது நம்ம எபிரேயர் நிருபம் 6வது அதிகாரம் ஒரு 4-5 அது மட்டும் வாசிங்க. எபிரேயர் 6வது அதிகாரம். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோம். இப்போ 2 பகுதியை பார்த்தோம். முதல் பகுதி என்ன பண்ணோம்? 30 வசனத்துல எபேசியர் 4:30 துக்கப்படாதீங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். இங்க என்ன பண்றோம்? மறுபடியும் அந்த உலக பழைய காரியங்கள் எல்லாம் மறுபடியும் செய்து, அதே எபேசியர் 6:1 2 வசனம் படிச்சாலும் உங்களுக்கு புரிஞ்சுக்கும். அவையில் அப்புறம் படிச்சுக்கொள்ளுங்க, நேரம் இல்லை. ஆகவே நீங்க என்ன பண்ணணும்? பரிசுத்த ஆவி உங்களிலே இருக்கிற பரிசுத்த ஆவி நம்ம துக்கப்படுத்தாமல் இருக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், மறுபடியும் நீங்கள் பழைய வாழ்க்கை எதுக்கு மறிச்சிங்க? உலகமோ உலக இச்சை உலகக்கார மறித்தீர்களே, அவைகளை மறுபடியுமாய் நீங்கள் இடப்படாமல் எப்படி இருக்கணுமா? ஆவியானவருடைய வரங்கள் 9 வரங்கள் என்னென்ன? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதி, பொறுமை, தயவு, நல்ல குணம், சாந்தம், சந்தோஷம், இச்சை அடக்கம். இது ஆவியானவர். இது உங்களுக்குள்ள கொடுத்தாச்சு. இது உங்களுக்குள்ள இருக்கும். ஆனால் சாத்தான் என்ன பண்ணுவான்? இதுதான் ஆலயம், இதுதான் நீங்க இதுல இருக்கிறீங்க. இப்போ சாத்தான் என்ன பண்ணுவான்? மாம்சத்துக்குரிய காரியங்களை கொண்டு வருவான். அதே கலாத்தியர் 5வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம் 19-20 அதுல என்ன பார்க்கிறோம்? அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமை, கொலைகள், வெறிகள், கையாட்டுகள். அல்லேலூயா. இதெல்லாம் கொண்டு வந்துதான் பூட்ட முடியாத ஆலயத்தை வைத்து பூட்டும்படி செய்வோம். இதுக்கு தான் நீங்க அந்த முதல் 2வது பகுதியில் என்ன படிச்சோம்? இவைகளுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணப்பட்டீங்க? மறித்துட்டீங்க, செத்துட்டீங்க. இனி அது உயிரோடு எழுப்பாது. அந்த கெட்ட சிந்தை, கோபம், சண்டை இப்போ படிச்சிக்கல, இவைகள் எல்லாவற்றும் இனி செய்ய மாட்டேன். நான் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் அன்பு, தாழ்வு, சாந்தம், சந்தோஷம், இச்சைகள் இப்படிதான் நான் இருப்பேன்னு முடிவு எடுத்தீங்க. நீங்க எடுத்து கர்த்தருக்குள்ள ஆன்சர் எடுத்து வந்தாச்சு. ஸோ இனி நீங்கள் பூட்ட முடியாத ஆலயங்களாக இருக்கிறீங்க. அதை பூட்டும்படிக்கு யார் இடம் கொடுப்பான்? இப்போ நீங்க முடிவெடுங்க. யார் இடம் கொடுப்பாங்க? நீங்கள். வேற யாருக்கும் அதிகாரம் பூமியில கிடையாது. நீங்களே
இடம் கொடுத்தாதான் அந்த ஆலயத்தை போட்டு அவைக்கு எல்லாம் கொண்டு வரணும்னா நிறைய காரியங்கள். ஆகவே உங்களுடைய சரீரமாகிய தேவனுடைய ஆலயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர்களுக்கு துக்கப்படுத்தாது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் ஆலயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த ஞானங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் அந்த பெரிய ஸ்லாகிக்கு நன்றி செலுத்துகிறேன்ப்பா. நாங்கள் திருவசனங்கள் உங்களுடைய வார்த்தை கேட்கறது மாத்திரமல்ல, உங்களுடைய வார்த்தை கேட்டு அப்படியே நடந்து உங்களுடைய ஜீவ வார்த்தைகளை கொண்டு தேவனுடைய ஆலயமாயவர்கள் போகும்படி உங்களுடைய கருத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாமம் வல்லமை இந்த பிள்ளைகளிடத்தில் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நான் பார்த்தார் பண்ணிக்கிறேன். அப்படி நீங்கள் செய்வீர்கள் என்று விசுவாசித்து ஒவ்வொரு பிள்ளைகளும் வந்திருக்க இவர்களுடைய சிறுபிள்ளைகள் பெரியவர்கள் கர்த்தரின் கனிவர்கள் என் தேவன் அங்கீகரித்து ஆசீர்வதித்து பாதுகாத்து வல்லமை நடத்துவாராக. In the name of Jesus Christ. வல்லமை தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜீவ வார்த்தை கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம், கேட்கிறோம், உரிமையோடு கேட்கிறோம். நீங்க சொன்னீங்க, நாங்கள் கேட்கிறோம். கேள்விகள் கொடுக்கப்பட்ட சொன்னீங்களப்பா. இப்பொழுது சிறுபிள்ளைகள் கர்த்தர்களை முதல் கொண்டு உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டு அவர்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படும். அவர்கள் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவிக்கு பயந்து கீழ்ப்படி நடந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும். இந்த குடும்பங்களை உங்களுடைய நாமத்தில் மாற்றி ஆசீர்வதித்து ஆவியானுடைய வழி நடந்ததற்குள்ளாக ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இவ்வாறு என்னமா அனைவரே சனிவாரமுடைய அநேக குடும்பங்கள் உண்டு. அந்த குடும்பங்கள் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதித்து உங்களுடைய கருத்தில் கொடுக்கிறோம். ஆவியானவர் நீர் நடத்தி சென்ற ஆண்டுகளில் இந்த ஆண்டானது மிகுந்த கிருபை நிறைந்த ஒரு ஆண்டாக அந்த மகன் வாழும்படிக்கு வாழ்த்து கருத்தில் கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும் அடைந்து சகல துதிக்கான மகிமையெல்லாம் நமக்கு செலுத்தி கொடுத்த காணிக்கைகளை நீங்கள் ஆசீர்வதி அங்கீகரித்து ஒவ்வொரு பணத்துளிகளும் உங்களுடைய ஒளித்திலும் சென்று அடைவதற்காகவும் நாம் மகிமைக்கு மாத்திரமே நாங்கள் பயன்படுத்த ஆசீர்வதித்து மனிதர் சகல துதிக்கான மகிமையெல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். ரட்சகர் இயேசு நல்ல நாம் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சொல், முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சொல். என் ஆத்மாவே கர்த்தரை சொல், கர்த்தர் செய்த சகல என்று மறவாதே. ஆமென். தந்தை அன்பும் இயேசு கிறிஸ்துவின் அருளும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியக்கும் சமாதான தேவ கிருபை இவரோடு கூட சதா காலங்களில் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.